இப்போ என்ன முடிவு எடுத்திருக்க மாதவி? சாரி சார், என் அக்கா பத்தியும் என்னோட பிளான பத்தியும் சொல்லாம இருந்தது தப்புதான். ஆனா நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு சத்தியமா நினைக்கல. எங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா என் அக்கா ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். எங்க எதிரி தேவும் அழிஞ்சிருவா, பவித்ரா உங்களுக்கு கிடைச்சிருவான்னு நினைச்சேன். இத முன்கூட்டி உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா உங்களுக்குள்ள ஒரு பயம், கன்ஃபியூஷன் வந்திருக்கும். நமக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். நாம சண்டை போட்டுக்கிட்டா நம்ம எதிரி கை ஓங்கிடும்னு பயந்தேன். சரி, இனி பவித்ரா விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என் அக்கா தேவ அடையணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். ஆமா, ஆவியா அலையிற ஒருத்திய யாராலையும் நேரடியா பார்க்கவோ பேசவோ முடியாது. ஆனா உங்க அக்கா கூட நீ எப்படி? அதுக்கு ஒரு மீடியம் தேவை சார். பத்மினி உடம்புக்குள்ள புகுந்துதான் என் அக்கா என்கிட்ட பேசுறா. அப்போ என்னை வச்சு பத்மினியை கடத்தி இங்க கொண்டு வந்தது கூட உன் திட்டம் தான், அப்படிதானே? அதுல ஒண்ணு தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. எப்படியும் பத்மினியை கொல்றது தானே உங்க பிளான். அது வரைக்கும் நான் அவளை யூஸ் பண்ணிக்கிறேன். என் கூடவே இருந்திருக்கீங்க, உங்களை பத்தி எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன். இட்ஸ் ஓகே. அடுத்து உன் பிளான் என்ன? இப்போதைக்கு எதுவும் இல்லை. என் அக்காவோட ஆசை நிறைவேறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் காத்திருக்கணும். ஆனா நான் உங்களுடைய முயற்சிக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். சொல்லுங்க சார், அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்திரா ஃபோன் பண்ணா. பாண்டியன் பத்மினி காணன்னு தீவிரமா தேடிட்டு இருந்தாங்களாம். அவன் எந்த நேரமும் இங்க வர வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நம்ம திட்டத்தை நிறைவேற்றணும். ஆனா தேவ காணோன்னு ஹோட்டலை விட்டு போன பவித்ரா இது வரைக்கும் அவ திரும்பி வரலையா? எங்க போனா ஏதுன்னு ஒரு தகவலும் கிடைக்கல. நானும் என் ஆளுங்களும் அவளை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். பவித்ராவை பார்த்துட்டா பத்மினியை மேலே அமிச்சிட்டு தேவ ஜெயிலுக்கு அமிச்சிட வேண்டியதுதான். தேவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டா என் அக்கா இன்னும் ரொம்ப காலத்துக்கு காத்திருக்கணுமே. சரி, பரவாயில்ல. நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தரோட விருப்பம் முதல்ல நிறைவேறட்டும். இப்ப நான் என்ன பண்ணட்டும் சார்? முதல்ல பவித்ரா இருக்க இடத்த நாம கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். என் கூடவே இருந்து எனக்கே துரோகம் பண்ணல. உன்னோட சுயரூபம் தெரிஞ்சதுமே தேவ கொள்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். தேவ அடைய முடியாம உன் அக்கா ஆவியாவே அலைய போறா. பவித்ரா பவித்ரமா உனக்கு கிடைக்கணுமா? அவ இந்நேரம் மேல போய் சேர்ந்திருப்பா. எந்த ரூபத்திலயும் அவ உனக்கு கிடைக்க போறதே இல்லை. இட்ஸ் ஓகே மாதவி. பவித்ரா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சதும் நான் உனக்கு கால் பண்றேன். அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்றேன். சரியா? ஓகே. வாமா பவித்ரா. அம்மா, நேத்து என்னம்மா நடந்துச்சு? உனக்கு ஞாபகம் இல்லையா? நேத்து ராத்திரி குருஜி நடத்தின யாகத்துல உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்ச அந்த பெண்ணோட ஆத்மாவை ஒரு குடுவையில அடைச்சு யாகத்தோட நெருப்புல போட்டு சாந்தி அடைய வச்சுட்டாங்க. அந்த ஆத்மா அழிஞ்சிருச்சுமா. இனி அதனால உனக்கு எந்த தொல்லையும் வராது. இனிமே நீ தைரியமா எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போய் வரலாம். அதெல்லாம் சரி, ஆனா அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையேம்மா. கவலைப்படாதம்மா. குருஜி அருளால அவரும் எந்த ஆபத்தும் இல்லாம பத்திரமா உன்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு. சரி. பூஜை ஆரம்பிக்க போது நான் போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். நீயும் வந்து பூஜையில கலந்துக்கம்மா. சரிங்கம்மா, நான் வரேன். சீக்கிரம் வா. தேவ், நீங்க எங்க போனீங்க? எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. பாண்டியனுக்கு போன் பண்ணா அவர் ஏதாவது உதவி செய்வாரே.
பாண்டியன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. இப்ப என்ன பண்றது? அம்மா தாயே, என் பேரனுக்கும் பவித்ராவுக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காம அவங்க நல்லபடியா ஊர் வந்து சேரணும். சம்மதியமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சம்மதியமா? இல்ல பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருக்கீங்க. என்ன செய்யறது? சோதனைக்கு மேல சோதனை வந்தா என்னால எப்படிதான் தாங்கிக்க முடியும்? என் பேத்தி காணாம போய் இத்தனை நாள் ஆச்சு. இது வரைக்கும் அவளை பத்தின எந்த தகவலும் கிடைக்கலையே. இத்தனை காலமா சொந்தன்னு யாரும் இல்லாம யார் வீட்லயோ வளர்ந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சு கடைசியில என்கிட்ட வந்து சேர்ந்தா. அந்த சந்தோஷம் நீடிக்கிறதுக்குள்ள அவ காணாம போயிட்டா. ஏற்காடு போன என் பேரனும் பவியும் கூட அங்க என்ன நிலவரம்னு எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நான் ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்கல. அங்க எப்படி இருக்காங்களோ ஏதா இருக்காங்களோன்னு ஒண்ணுமே தெரியல. தேவுக்கும் பவிக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டமாவே இருக்கு. நானும் அப்படிதாமா இருக்கேன். ஏற்காட்டுல என்ன நிலைமைன்னு தெரியாம நாம இங்க தவிச்சிட்டு இருக்கோமேன்னு மாப்பிள்ளைக்கும் பவிக்கும் தெரிய வேண்டாமா? ஒரு போன் பண்ணி சொல்றதுக்கு என்னம்மா? அத நினைச்சு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. வீட்டுல இருக்க முடியாம தான் கோயிலுக்கே வந்தேன். நானும் தான். நாமளும் தான் சாமியை விழுந்து விழுந்து கும்பிடுறோம். ஆனா என்ன பிரயோஜனம்? கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை தான் கொடுக்கறாங்க. கடவுளை வேண்டிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு உயிரியே விட்டுறலாமோன்னு தோணுது. சம்மதிமா? அப்பவாவது இந்த சாமி கண்ணை திறக்கட்டும். அவங்க எல்லாரும் நல்லபடியா வந்து சேரட்டும். இனி வர்ற காலமாவது அவங்க சந்தோஷமா வாழணும். எனக்கு அது அப்படி சொல்லாதீங்க சம்மதிமா. மனுஷனுக்கு சோதனைங்கிறது காலம் பூரா இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு துணையா இருக்கிறது இந்த சாமி தானே. முழு நம்பிக்கையோட இருந்தா அந்த கடவுள் நம்மளை என்னைக்கும் காப்பாத்துமா. அதனால கடவுளையே நம்பி இருப்போம். நம்ம பிள்ளைங்க பத்திரமா வீடு வந்து சேருவாங்க. என்ன சார், பவித்ரா எங்க இருக்கான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல, ஹோட்டலுக்கும் வரல. தேவ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி எங்க தான் போயிருப்பான்னு தெரியலையே. பவித்ரா கிடைக்காம தேவையும் பத்மினியும் பிடிச்சு வச்சு என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. என் அக்கா ஆவியா புகுந்து பவித்ராவை மலையில இருந்து குதிக்க வச்சிருப்பா.
பிணமா கூட அவ உனக்கு கிடைக்க போறதில்ல. பவித்ராக்கு ஃபோன் பண்ணியும் என்னால் பேச முடியல. இந்த நேரத்தில் அவகிட்ட பேசினா என் மேலே அவளுக்கு சந்தேகம் வந்துடும். எங்கன்னு அவளை போய் தேடுறது ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ 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 சார். ஹலோ ஹலோ சார். பிரபு சார். ஹலோ, யார் பேசுறது? சார் நான் பவித்ரா பேசுறேன் சார். மாதவி, பவித்ரா தான் கால் பண்றா. பவித்ராவா? அவளை பத்தி நினைக்கிறப்போ அவளே கால் பண்றாளே. எதுக்காக எனக்கு கால் பண்றான்னு தெரியலையே. நம்மளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிருக்குமோ? நீங்களா யூகம் பண்ணிட்டா எப்படி சார்? முதல்ல அட்டென்ட் பண்ணி பேசுங்க. பவித்ரா சொல்லுங்க, என்னாச்சு? எதுவும் குழப்பத்தில் இருக்கீங்களா? ஆமா சார், நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்களா? இல்ல பவித்ரா. ஆமா, ஏற்காட்டுல இருந்து தானே பேசுறீங்க? ஆமா சார். சோ ஹவுஸ் யுவர் ஹனிமூன் ட்ரிப்? மிஸ்டர் தேவ் எப்படி இருக்காரு? பவித்ரா, என்ன ஆச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க பவித்ரா, அங்க ஏதாவது பிரச்சனையா? நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சார், தேவ் அவரை 2 நாளா காணோம் சார். ஓ, என்ன பவித்ரா சொல்றீங்க? ஆமா சார். சார், 2 நாள் ஆச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஊரெல்லாம் நானும் தேடி பார்த்துட்டேன். இது வரைக்கும் அவர் எங்க இருக்காருன்னு எந்த தகவலும் கிடைக்கல. பாண்டியனுக்கும் ட்ரை பண்ண, அவரோட லைனும் கிடைக்கல சார். இந்த விஷயத்த வீட்ல இருக்கவங்க கிட்டயும் சொல்ல முடியல. அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வழியும் தெரியல சார். அதனாலதான் உங்க ஹெல்ப்பை கேட்கலான்னு கால் பண்ணேன். என்ன பவித்ரா நீங்க? உங்க ஃப்ரெண்டுன்னு நான் ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? மிஸ்டர் தேவ் காணாம போய் 2 நாள் ஆச்சுன்னு சொல்றீங்க. அடுத்த நிமிஷமே எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டாமா? இட்ஸ் ஓகே பவித்ரா, இப்போவாவது எனக்கு ஃபோன் பண்ணீங்களே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பவித்ரா. இம்மீடியட்டா நான் அங்க கிளம்பி வரேன். எப்படியும் நான் நைட்டுக்குள்ள வந்துடுறேன். எப்படியும் உங்க ஹஸ்பண்ட் தேவை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தைரியமா இருங்க, சரியா? சரிங்க சார். ஆமா, அங்க எந்த ஹோட்டல்ல தங்கிருக்கீங்க? நான் ஹோட்டல்ல இல்ல சார், இங்க ஒரு ஆசிரமத்துல இருக்கேன். ஆசிரமத்திலயா? அங்க எதுக்காக? நீங்க நேர்ல வாங்க சார், எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். சரி பவித்ரா, ஏற்காட்டுல ஆசிரமம் எங்க இருக்கு? இங்க குருஜி ஆசிரமம்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்க வந்துருங்க சார். சரி பவித்ரா, பாய். ஹேய், பவித்ரா இருக்கானோ தெரிஞ்சு போச்சு. எங்க இருக்காளாம்? ஒரு ஆசிரமத்துல இருக்காளாம். ஆசிரமத்திலயா? அங்க எதுக்காக போனேன்னு கேட்டதுக்கு எல்லாத்தையும் நேர்லயே சொல்றேன்னு சொல்லிட்டா. எப்படி மாதவி? பவித்ரா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க அல்லாடிட்டு இருந்தோம். அவளே எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா பாத்தியா? அதுவும் திருடங்கிட்டே திருட்டு போன பொருளை தேடி கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லியிருக்கா. இப்ப நான் வேற சென்னையில இருக்கேன். நான் இங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு ஏற்காடு போனோம். ஸோ எனக்கு டைம் ஆச்சு. சரி, நான் கிளம்பட்டுமா? மாதவி, நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்றேன். அப்புறம் என்ன பிளானுங்கிறத சொல்றேன். ஓகே சார். பாய். பாய். பவித்ரா சாகலையா? அவ உடம்புக்குள்ள புகுந்து மலையில இருந்து விழவைன்னு சொன்னனே. அனிதா என்ன பண்ணா? பவித்ரா இப்படி உயிரோட வந்தான்னு தெரியலையே. அக்காவும் பத்மினி உடம்புல புகுந்து ஒன்னும் பேசல. அக்கா, நீ எங்கதான் இருக்க? ஐயோ, ஏன் கிட்ட வந்து பேசல? ஒருவேளை பத்மினி உடம்புக்குள்ள புகுந்து என்கிட்ட பேச காத்துக்கிட்டு இருக்காளோ? முதல்ல நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன்.
என்ன ஆச்சு பவித்ரா? இங்க வந்த இடத்துல தேவ காணோம்னு சொன்னீங்க. விஷயத்தை கேட்டதும் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. அதான் உடனே இங்க கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சு சொல்லுங்க. சார், ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா தேவ் எங்க போனாரு? அவருக்கு என்ன ஆச்சு? இப்போ எங்க இருக்காரு? இது எதுவுமே தெரியல சார். ஆனா என்ன காப்பாத்தின கற்பகம்மா உன் புருஷன் பத்திரமா திரும்பி வந்துருவாருன்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவரே வரட்டும்னு நான் சும்மா இருக்க முடியாதுல்ல. அதான் சார் இன்ஸ்பெக்டர் பாண்டியனுக்கும் கால் பண்ண, அப்புறம் உங்களுக்கும் கால் பண்ண. என்ன பவித்ரா, உங்க லைஃப்ல இவ்ளோ கஷ்டங்களா? இதை எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ணதே இல்லையே. எனக்கு இந்த ஆவி பேய் பூதம் இது மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா இப்போ நீங்க சொன்னதை கேட்கவும் என்னால நம்பாமலும் இருக்க முடியல. உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கேரளால எனக்கு தெரிஞ்ச சில மாந்திரியர்கள் மூலமா அந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்டா, ஒரு பர்சனல் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். ச்சே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுட்டீங்களே. சரி, நடந்து போன விஷயத்தை பத்தி பேசுறது இனி பிரயோஜனம் இல்லை. இப்பயாவது உதவிக்கு என்ன கூப்பிடணும்னு தோணுச்சே. கவலைப்படாதீங்க பவித்ரா, நான் வந்துட்டேன்ல. உங்க புருஷன் எங்க போயிருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சு உங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை. ஆமா, ஹோட்டல்ல இருந்து தேவ் தானா எங்கேயாவது போயிருப்பாரா, இல்ல யாராவது அவரை கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், என்னால என்ன நடந்துச்சுன்னே யூகிக்கவே முடியல. இது சென்னையில நடந்திருந்தாலும் பரவாயில்ல, பிசினஸ் எதிரிங்க அவரை கடத்திட்டாங்கன்னு நினைக்கலாம். இங்க ஏற்காடு வந்த இடத்துல எப்படி சார்? அதுவும் என்ன தனியா விட்டுட்டு அவரா எங்கேயும் போக மாட்டாரு. இந்த அனிதா ஆவியால அவருக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஓகே பவித்ரா, தேவுக்கு ஒன்னும் ஆகாது பவித்ரா. நீங்க நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. நம்ம அவரை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? ஹோட்டலுக்குலாம் வந்து விசாரிச்சாங்க சார். ஆனா இது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. சரி, நான் உடனே இன்ஸ்பெக்டரை காண்டாக்ட் பண்ணி பேசுறேன். இங்க இருக்க லோக்கல் ஆளுங்களை பிடிச்சி தேவ் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். பவித்ரா, நீங்க இப்போ ஆசிரமத்துல தங்க போறீங்களா இல்ல ஹோட்டலுக்கு திரும்ப போறீங்களா? ஹோட்டலுக்கு தான் சார் போகணும். கற்பகமா இப்ப பூஜையில இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு தான் ஹோட்டலுக்கு போலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணணும். ஓகே பவித்ரா, நீங்க தைரியமா இருங்க. நான் போய் தேவை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஏற்பாடுகளை பண்ணிட்டு காலையில உங்களை வந்து மீட் பண்றேன். நீங்களும் காலையில என் கூட வாங்க, நாம சேர்ந்தே தேடுவோம். சரிங்க சார். பாவம், என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம். பவித்ரா, நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உண்மையிலே நீங்க என்ன ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா தயவு செய்து இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லக்கூடாது. பவித்ரா, உங்களுக்கு துணையா எப்பவும் நான் தான் இருக்க போறேன்.